சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் பழைய கோபங்கள் மீண்டுமே பேசப்பட்டு வந்திருக்கும். காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்மத்திற்கு கடந்த கால நினைவுகள் மிக ஆழமாகவே பதிந்திருந்திருக்கும். கோச்சாரத்துல சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும்போது, நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவங்களோ பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த கசப்பான சம்பவங்களையும் பழைய கோபங்களையும் மீண்டும் தோண்டி எடுப்பாங்க. அன்று நீ எனக்கு செய்த துரோகத்தை நான் இன்னும் மறக்கவில்லை என்ற அந்தரங்க வடுக்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இதனால் தற்போதைய சூழ்நிலை நன்றாக இருந்தாலும் கடந்த காலத்து நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை உறிஞ்சி உறவுகளுக்குள்ள மீண்டும் ஒரு பெரிய விரிசலையும் தணலையுமே ஏற்படுத்தப் போகிறது. அது உங்களுடைய பழைய கோபங்கள் திரும்ப திரும்ப பேசப்பட்டு வந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு கிடைக்கும் போது நீங்கள் அல்லது உங்களை சார்ந்தவங்களோ பல வருடங்களுக்கு முன்னால நடந்த கசப்பான சம்பவங்களையும் பழைய கோபங்களையும் மீண்டும் தோண்டி எடுப்பாங்க. அதை நீ எனக்கு செய்தாய், நான் அதை இன்னும் மறக்கவில்லை என்ற உங்களுடைய கோபம் இன்னும் இருந்துட்டே இருக்கும் மாறாமல். அந்த வடுக்கள் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால உங்கள் கடந்த காலத்துல நிழல்காலத்திலையும் மகிழ்ச்சியை உறிஞ்சி உறவுகளுக்குள்ள மீண்டும் ஒரு பெரிய விரிசலையும் தணலையுமே ஏற்படுத்தப் போகிறது. நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாயிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு என்பது பாக்கியம் மற்றும் குருவின் ஆதிக்கத்தை குறிக்கும். இந்த 9ஆம் இடம் பாதிக்கப்படும் போது உங்களது நேர்மையும் நீங்கள் மற்றவர்கள் மீது வைத்த நம்பிக்கையும் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை ஏமாற்றி இருந்திருப்பாங்க. அல்லது நீங்கள் மிகவும் நேர்மையாக கடந்த ஒரு காரியத்துல உங்களுக்கே விசுவாச துரோகம் நடந்திருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்ற அந்தரங்க கேள்வியும் இறைவனின் மீதான நம்பிக்கையும் தளர்ச்சியும் உங்களுக்குள் ஏற்படும். இது உங்களை மனிதர்களிடமிருந்து சற்றே தனிமைப்படுத்தும் ஒரு ஆன்மீக பாடமாகவே அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய நேர்மையும் நீங்க மற்றவங்கள மீது வைத்திருந்த நம்பிக்கையுமே கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையா நம்பிதான் ஒரு பொறுப்பை ஒப்படைப்பீங்க. ஆனா அவங்களே உங்களை ஏமாற்றி இருந்திருப்பாங்க. அந்த மனக்கசப்பு உங்களை ரொம்பவுமே வாழ்த்தி இருந்திருக்கும். நீங்க மிகவுமே நேர்மையாக நடந்த ஒரு காரியத்துல உங்களுக்கே விசுவாச துரோகமும் நடந்திருந்திருக்கும். ஏன்னா இறைவன் மீதான நம்பிக்கையில தளர்ச்சியும் உங்களுக்குள் ஏற்பட தொடங்கியிருந்திருக்கும். அமைதியான உறவு அகங்காரத்தால பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். சிம்மம் ராசியின் மிக உன்னதமான குணம் அன்பு. ஆனா அதன் ஆகப்பெரிய பலவீனம் அகங்காரம். உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 7ஆம் வீடுகள் சனியின் பார்வையாலோ அல்லது ராகு கேதுவின் பிடியிலோ சிக்கும் போது மிக அழகாக அமைதியாக சென்று கொண்டிருந்த ஒரு நல்ல உறவு, கணவன் மனைவி அல்லது சிறந்த நட்பு உங்களது நான் என்ற அகங்காரத்தால் பாதிக்கப்படும். அவங்க முதல்ல பேசட்டும், நான் ஏன் இறங்கி போக வேண்டும் என்ற அந்தரங்க பிடிவாதம் அந்த அமைதியான உறவுல புயலையை கிளப்பும். உங்களது இந்த ஈகோ குணம் உங்களை நேசிப்பவங்களை உங்களை விட்டு துரோகமாக ஓட வைக்கும். இந்த அகங்காரத்தை உடைத்து நீங்க அன்பால் இறங்கி வந்தா மட்டுமே உங்கள் வாழ்க்கை மீண்டும் நந்தவனமாகவே மாறும் என்பதை இந்த ஜோதிட கட்டம் உங்களுக்கு உணர்த்துகின்றது. அதாவது உங்களுக்கு ஈகோங்கிற பெரிய பலவீனம் உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ரொம்பவுமே நீங்க அழகாக அமைதியாக சென்று கொண்டிருந்த ஒரு நல்ல உறவு அது கணவன் மனைவி உறவாகவோ அல்லது சிறந்த நட்பு இதெல்லாம் இருந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்கள நான் என்ற அகங்காரத்தாலவே ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். அவங்க முதல்ல பேசட்டும், நான் ஏன் பேசணும், இறங்கி போக வேண்டும் என்கிற ரொம்பவும் உங்களுக்கு பிடிவாதம் தான் அந்த அமைதியான உறவுல புயலையே கிளப்பி இருந்திருக்கும். இந்த அகங்காரத்தை உடைக்க நீங்க அன்பால இறங்கி வந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மீண்டும் நந்தானமாகவே மாறும். இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் அமையும். அது பாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர காத்துள்ளது. நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நபர்கள் மூலமா
உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கும். லாட்டரி, ஷேர் மார்க்கெட், பிட்காயின் போன்ற முதலீடுகள்ல திடீர் லாபம் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்கள்ல திடீர் பங்கு அல்லது உயில் மூலமா சொத்துக்கள் கைமாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வராத கடன்கள் திடீரென வசூலாக போகிறது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுவதால நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு பின்னால ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அருள் துணை நிற்கப் போகின்றது. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நபர்கள் மூலியமா உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது. அது எவ்வாறு என்றால் லாட்டரியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் கூட இருக்கலாம், அல்லது பிட்காயின் போன்ற முதலீட்டுகளால திடீர் லாபம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்துக்கள்ல திடீர் பங்கும் அல்லது உயிர் மூலமா சொத்துக்களும் கைமாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. இங்கே நீண்ட நாட்களாக கேட்டு வராத கடன்கள்லாம் திடீரென வசூலாக போகிறது. ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அருள் துணை நிற்கப் போகிறது. உங்களுடைய முயற்சிக்கு பின்னால மன வலிமை கூடப் போகிறது. லக்ன பலம் மற்றும் ராசி பலம் கூடுவதால உங்களது மன உறுதி இமயமலையைப் போல உயரப் போகிறது. சிறிய விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது சோர்ந்து போவதோ இனி இருக்காது. மற்றவர்களோட விமர்சனங்களையும் பொறுமையையும் பேச்சுக்களையும் தூசு தட்டுவது போல தட்டிவிட்டு உங்களது இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. கடுமையான சூழ்நிலைகளிலும் தீர்க்கமான சரியான முடிவுகளை எடுக்கும் மன முதிர்ச்சி உண்டாகப் போகிறது. உங்கள் மனசை கட்டுப்படுத்தி தியானம், யோகா போன்றவற்றுல ஈடுபாடு கொண்டு மனசை எப்போதுமே ஒருமுகத்தன்மையோட வைத்திருந்திருப்பீங்க. அது மன வலிமை உங்களுக்கு கூட போகிறது கைகூடி. சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்க உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது சோர்ந்து போவதோ இனி இருக்காது. மற்றவங்களோட விமர்சனங்களையும் பொறாமை பேச்சுக்களையும் தூசி தட்டுவது போலதான் தட்டிவிட்டு உங்களோட இலக்கை நோக்கி முன்னேறப் போறீங்க. கடுமையான சூழ்நிலையும் தீர்க்கமான சரியான முடிவுகளையும் எடுக்கும் மன முதிர்ச்சி உங்களுக்கு உண்டாகின்றது. வெற்றிகள் தொடரப் போகிறது. அதனால் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி பயணம் தான் அமையவே போகின்றது. 11ஆம் வீடான லாபம் மற்றும் சித்திஸ்தானம் முழுமையா சுபத்துவம் அடைவதால உங்களது வாழ்வில் இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு தொடர் வெற்றி பயணம் ஆரம்பமாகிறது. நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள், போடும் திட்டங்கள், நடத்தும் பேச்சுவார்த்தைகள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு அரசு வேலை உறுதியாகும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி பின்வாங்குவாங்க. உங்களது வாழ்க்கை தரம் மிக உயரிய நிலையை எட்டும். தோல்விகளை இல்லாத தொடர் வெற்றிகளை கொண்ட ஒரு பொற்காலத்தை நோக்கி சிம்ம ராசிக்காரர்களான நீங்க நடைபோட போறீங்க. அதாவது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல வெற்றிகள் தான் தொடரவே போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில இனி தொட்டது எல்லாமே பொண்ணாகிற ஒரு தொடர் வெற்றி பயணம் ஆரம்பமாகவே அமையப் போகிறது. நீங்க எடுக்கிற புதிய முயற்சி, போடும் திட்டங்கள், நடத்தும் பேச்சுவார்த்தைகள் என அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. போட்டித் தேர்வுகளுக்கு அரசு வேலை உறுதியாகப் போகிறது. அது மட்டுமல்லாமல் தோல்விகளே இல்லாத தொடர் வெற்றிகளை கண்டு நீங்களே ஒரு ஒரு பொற்காலமாகவே நோக்கி சிம்ம ராசிக்காரங்க நீங்க நடைபெற போகிறீங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டு வராத கடன்கள் திடீரென வசூலாக போகிறது. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுவதால நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு பின்னால ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அருள் துணை நிற்கப் போகின்றது. அதாவது இனி வரப்போகும் நாட்கள்ல எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நபர்கள் மூலியமா உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது. அது எவ்வாறு என்றால் லாட்டரியாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் கூட இருக்கலாம், அல்லது பிட்காயின் போன்ற முதலீட்டுகளால திடீர் லாபம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்துக்கள்ல திடீர் பங்கும் அல்லது உயிர் மூலமா சொத்துக்களும் கைமாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. இங்கே நீண்ட நாட்களாக கேட்டு வராத கடன்கள்லாம் திடீரென வசூலாக போகிறது. ஒரு கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அருள் துணை நிற்கப் போகிறது. உங்களுடைய முயற்சிக்கு பின்னால மன வலிமை கூடப் போகிறது. லக்ன பலம் மற்றும் ராசி பலம் கூடுவதால உங்களது மன உறுதி இமயமலையைப் போல உயரப் போகிறது. சிறிய விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது சோர்ந்து போவதோ இனி இருக்காது. மற்றவர்களோட விமர்சனங்களையும் பொறுமையையும் பேச்சுக்களையும் தூசு தட்டுவது போல தட்டிவிட்டு உங்களது இலக்கை நோக்கி முன்னேறுவீங்க. கடுமையான சூழ்நிலைகளிலும் தீர்க்கமான சரியான முடிவுகளை எடுக்கும் மன முதிர்ச்சி உண்டாகப் போகிறது. உங்கள் மனசை கட்டுப்படுத்தி தியானம், யோகா போன்றவற்றுல
ஈடுபாடு கொண்டு மனசை எப்போதுமே ஒருமுகத்தன்மையோட வைத்திருந்திருப்பீங்க. அது மன வலிமை உங்களுக்கு கூட போகிறது கைகூடி. சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்க உணர்ச்சி வசப்படுவதோ அல்லது சோர்ந்து போவதோ இனி இருக்காது. மற்றவங்களோட விமர்சனங்களையும் பொறாமை பேச்சுக்களையும் தூசி தட்டுவது போலதான் தட்டிவிட்டு உங்களோட இலக்கை நோக்கி முன்னேற போறீங்க. கடுமையான சூழ்நிலையும் தீர்க்கமான சரியான முடிவுகளையும் எடுக்கும் மன முதிர்ச்சி உங்களுக்கு உண்டாகின்றது. வெற்றிகள் தொடரப் போகிறது. அதனால் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு வெற்றி பயணம் தான் அமையவே போகின்றது. 11ஆம் வீடான லாபம் மற்றும் சித்திஸ்தானம் முழுமையா சுபத்துவம் அடைவதால உங்களது வாழ்வில் இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு தொடர் வெற்றி பயணம் ஆரம்பமாகிறது. நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள், போடும் திட்டங்கள், நடத்தும் பேச்சுவார்த்தைகள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு அரசு வேலை உறுதியாகும். எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி பின்வாங்குவாங்க. உங்களது வாழ்க்கை தரம் மிக உயரிய நிலையை எட்டும். தோல்விகளை இல்லாத தொடர் வெற்றிகளை கொண்ட ஒரு பொற்காலத்தை நோக்கி சிம்ம ராசிக்காரர்களான நீங்க நடைபோட போறீங்க. அதாவது உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல வெற்றிகள் தான் தொடரவே போகிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில இனி தொட்டது எல்லாமே பொன்னாகிற ஒரு தொடர் வெற்றி பயணம் ஆரம்பமாகவே